அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஆண்டவர் முன்பாக இருக்கின்றோம். அவரை உற்று பார்க்கின்றோம். அவருடைய ஐக்கியத்தில் இருந்து நாம் அருட்தந்தையிடம் சென்று நம்முடைய பாவ வாழ்க்கையெல்லாம் ஒப்புக் கொடுத்து ஜெபித்திருக்கின்றோம். மனமாற்றத்திற்காக, புதிய வாழ்வுக்காக, புதிய வழியை தேடி நாம் அடைந்திருக்கின்றோம். அத்தகைய காரணங்களுக்காக நாம் நம்மையே தயார் செய்து ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துவோம், நன்றி பாக்களை பாடுவோம். அது நிமித்தமாக அனைவரும் எழுந்து நின்று நன்றி பாடலை பாடி நாம் துதிப்போம், ஜெபிப்போம். பல்வேறு நன்றிகளை புரிந்துள்ளார். எவ்வாறெனில், நாம் நம்முடைய தாயின் கருவறையிலிருந்து இன்று வரை நம்மை காத்திருக்கின்றார். அதற்காக நன்றி செலுத்துவோம். நல்ல பெற்றோர்களை கொடுத்திருக்கின்றார். அதற்காக நன்றி செலுத்துவோம். ஆசிரியர்களை கொடுத்திருக்கின்றார். அதற்காக நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் கடவுள் நம்மை நோக்கி அழைக்கின்றார். மகனே, மகளே, என்னோடு இணைந்து வா, எனக்கு நன்றி பூக்கள் பாடு, நன்றி கீதங்கள். நீ எப்பொழுதும் ஜெபிக்கின்ற பொழுது நாம் நல்ல நிலையில் இருப்பவர்களாக மாற்றம் அடைகின்றோம். நாம் நன்றியின் அந்த நன்றி என்ற அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவரை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். அவருக்குள்ள ஆராதனையை நாம் எப்பொழுதும் செலுத்துகின்றோம். ஆகவே நன்றியின் பாடலை இப்பொழுது நாம் பாடி அவரோடு துதிப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி அனைவரும் கண்களை மூடி நம் நற்கருணை நாதரை நோக்கி சிறிது நேரம் ஜெபிப்போம். உங்களின் தேவைகள், விண்ணப்பங்கள் ஏராளமானதாக இருக்கலாம். இந்த தருணத்தில் அனைத்தையும் கொடுத்து ஜெபியுங்கள். அது உங்களுடைய குடும்பங்களுக்காக இருக்கலாம், உங்களின் தேவைகளாக இருக்கின்றான், பல்வேறு நோயாளிகளுக்காக இருக்கலாம், அமைதிக்காக, சமாதானத்திற்காக. நாம் நம்மையே தயார் செய்ய நற்கருணைநாதனோடு இறைஞ்சுவோம். அன்பு ஆண்டவரே, இரக்கத்தின் தந்தையே, உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், ஆராதனை செலுத்துகின்றோம். இதோ எங்களுடைய மக்கள் ஏராளமான தேவைகளுக்காக இப்பொழுது உமது சன்னிதானத்தில் இணைந்து ஜெபிக்கின்றார்கள். அவர்களுக்கு உம்முடைய ஆறுதலையும் அரவணைப்பையும் உம்முடைய இரக்கத்தின் குணத்தையும் எப்பொழுதும் தருவீராக. அன்பு ஆண்டவரே, நீர் கூறியது போல எங்கெல்லாம் 2 அல்லது 3 பேர் கூடியிருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, ஒரே குடும்பமாக உமது பிரசன்னத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் நீ எப்பொழுதும் அனுப்புகின்றீர். அது உண்மையான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். என் இறைவா,
உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் வருகின்றது. அந்த பிரசன்னம் உங்களுடைய மத்தியில் வருகின்ற பொழுது நீங்கள் ஆற்றல் பெற்றவர்களாக, மாற்றம் பெற்றவர்களாக, மனமாற்றம் அடைந்தவர்களாக, இருளில் இருந்து ஒளியை நோக்கியவர்களாக நீங்கள் மாறுகின்றீர்கள். அவருடைய பிரசனம், ஆவியானவர் உங்கள் மத்தியில் வருகின்ற பொழுது நீங்கள் அன்பு, அமைதி, ஒற்றுமை, சமாதானம், சுதந்திரம் பெற்றவர்களாக மாறுகின்றீர்கள், மாற போயிருக்கின்றீர்கள். ஆகவே அத்தகைய மாற்றத்திற்காக உங்களையே நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் புதிய வாழ்வு பெற்றவர்களாக மாறியிருக்கின்றீர்கள். ஆவியானவர் உங்கள் மத்தியில் எழுப்பிக் கொண்டே இருக்கின்றார். அவர் நம்மை நோக்கி கூறுகின்றார், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதலை தருகின்ற ஆண்டவர் நமது மத்தியில் நற்கருணை ஆண்டவராக இருக்கின்றார். எத்தகைய சுமையாக இருந்தாலும், பாவத்தின் சுமையாக இருந்தாலும் சரி, பொருளாதார சிக்கலில் கடன் தொல்லைகள் இந்த சுமையாக இருந்தாலும் சரி, நம்மை மீட்கின்ற ஆண்டவர் நமது மத்தியில் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருகின்றார். அந்த ஆசீர்வாதத்திற்காக நாம் அனைவரும் ஜெபிக்கின்றோம். நோயாளிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த 12 ஆண்டுகளாக அந்த பெண்மணியான இரத்த போக்கினால் அவதிப்படுகின்ற பொழுது ஆண்டவருடைய ஆடையை தொட்டவுடன் அந்த இரத்த போக்கானது நின்று போனது. அத்தகைய விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கின்ற பொழுது நமக்கு ஏராளமான வல்லமைகளை, புதுமைகளை, அதிசயங்களை நம்முடைய ஆண்டவர் நற்கரணம் செய்ய போகின்றார். நம்முடைய குடும்பங்களை எல்லாம் ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். நோயாளிகளை ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். ஆண்டவருடைய அந்த ஆவியானவர் கரங்கள் அவர்களை தொட்டு குணப்படுத்தும். நம்முடைய குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். எவ்வாறு சாலமோன் அரசருக்கு இறை ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ அதே ஞானத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க போகின்றார். அத்தகைய ஞானத்தை உங்களுடைய குழந்தைகள் பெற்றவர்களாக எதிர்காலத்தில் மாபெரும் தலைவர்களாக இந்த சமுதாயத்தில் வாழப் போகின்றார்கள். குழந்தைகளே, உங்களுடைய பெற்றோர்களுக்காக ஜெபியுங்கள். எத்தகையோ தியாக அன்பில் இந்த தியாகத்தை உங்களுக்காக அர்ப்பணிப்பு செய்திருக்கின்றார்கள். அவர்களை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். உறவினர்களுக்காக, அயலாருக்காக ஜெபிப்போம். நம்முடைய நற்கருணை நாதர் இப்பொழுது நமது மத்தியில் வரப்போகின்றார். அவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அளிக்கப் போகின்றார். ஏதாவது ஒரு கருத்துக்காக ஜெபியுங்கள். ஏதாவது ஒரு கருத்துக்காக நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது நற்கருணை ஆண்டவர் உங்களுக்கு அந்த கருத்தினை தரப்போகின்றார். ஆசீர்வாதத்தை கொடுக்க போகின்றார். நற்கருணை ஆண்டவர் உங்கள் மத்தியில் இப்பொழுது வரப்போகின்றார். ஆகவே நாம் அனைவரும் எழுந்து நின்று நற்கருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். பாடல் வானம் திறந்து நிற்புறாப்புள் அந்த பாடலை பாடுவார்கள். நற்கருணை ஆண்டவர் உங்கள் மத்தியில் வரப்போகின்றார். நான் சொன்னபடி ஏதாவது ஒரு கருத்துக்கு ஜெபிங்கள், நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே நம்மையே நாம் தயார் செய்வோம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும்.
அப்படியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ இனிய